வணக்கம் மக்களே. 41 கோடியில் வீடா, தங்கத்திலான டைல்ஸா, இதுதாங்க அரசியலில் ஒரே பரபரப்பு. இது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலைநகர் டெல்லியில் தாங்க. சமீபத்தில் டெல்லியில் தேர்தல் நடந்தது. இந்த தேர்தல் முடிவுகள் 2 நாட்களுக்கு முன்பு வெளிவந்தது. இந்த தேர்தல் முடிவானது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் அரசியலில் ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால், ஊழல் செய்பவர்கள் என்றாவது ஒரு நாள் பிடிபடுவார்கள், அவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு சிறந்த உதாரணம்தான் சமீபத்தில் டெல்லி அரசியல் தேர்தலில் மண்ணை கவ்விய ஆம் ஆத்மி கட்சியின் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். 2012 ஊழலுக்கு எதிரான போராட்டம் என்று அண்ணா ஹசாரே டெல்லி மந்திரில் உண்ணாவிரதம் போராட்டம் தொடங்கிய போது முதல் ஆளாக கலந்து கொண்டு, நானும் உண்ணாவிரதத்தில் முதல் ஆள் என்றும் ஊழலுக்கு எதிரான ஆள் என்று சொல்லி அண்ணா ஹசாரின் இதயத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் நேர்மையான அரசாங்கம் அமையாதா என்று காத்து கொண்டிருந்த இந்த சமூக ஆர்வலர்களின் மனதிலும் இடம் பிடித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். இவருடைய வாழ்க்கை பின்புலத்தை சற்று பின் பார்ப்போம். ஐஐடி கோரக்பூரில் படித்த அரவிந்த் கெஜ்ரிவால் பின்பு ஐஆர்எஸ் தேர்வு எழுதி யூபிஎஸ்சி மூலம் ஐஆர்எஸ் அதிகாரியாகி வருமான வரித்துறையில் சிறிது காலங்கள் வேலை பார்த்தார். கூடுதல் ஆணையர், அதாவது ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். பின்பு அந்த வேலையில் இருந்து கொண்டே அவர் ஓர் ஊழலுக்கு எதிரான இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தார். இவருடைய சேவையை பாராட்டி பிலிப்பைன்ஸ் உள்ள அரசாங்கம் ஆண்டுதோறும் கொடுக்கும் மகசேசே விருதை இவருக்கு சிறந்த குடிமகன், கவர்னன்ஸ், சமூக சேவை என்ற ஒதுக்கீட்டின் கீழ் கொடுத்தது. அப்போதுதான் இவர் நாடு முழுவதும் பிரபலமானார். பின்பு அந்த ஐஆர்எஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேரமாக தான் துவங்கிய அந்த என்ஜிஓ அமைப்பை வழிநடத்தினார். இது நடந்த நிகழ்வு 2009-10 காலங்கள். 2012 அண்ணா ஹசாரே அவர்கள் இந்த ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை துவங்கிய போது நாடு முழுவதும் ஒரே ஊழலாக இருக்கிறது என்று சாகும் வரை உண்ணாவிரதத்தை துவங்கினார் அண்ணா ஹசாரே. குறிப்பாக அண்ணா ஹசாரே துவங்கிய போராட்டம் லோக் ஆயுக்தா என்ற அமைப்பை உருவாக்க வேண்டும். லோக் ஆயுக்தா மூலம் நாட்டில் பிரதமர் முதல் அடிப்படை பியூன் வரை ஊழல் செய்தால் விசாரிக்கப்பட வேண்டும், அந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அண்ணா ஹசாரே டெல்லி மந்திர் அந்த பகுதியில் உண்ணாவிரதம் இருந்தார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அப்போது அதில் ஒரு விஐபியாக கலந்து கொண்டவர்தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அன்றே அண்ணா ஹசாரே அரவிந்த் கெஜ்ரிவாலை ஆதரித்து எனது சிஷ்யன் என்ற அளவுக்கு கூறினார். பின்பு அந்த அண்ணா ஹசாரே இயக்கத்திலிருந்து வெளியே வந்து ஒரு தனி கட்சியை துவங்கினார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆம் ஆத்மி என்ற அந்த கட்சியின் பெயர் எளிய மகன். அந்த கட்சிக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த சின்னம்தான் துடைப்பம், விளக்கமாறு. இந்த துடைப்பத்தை வைத்து ஊழல் செய்பவர்களை அகற்றுவேன் என்று சூளுரைத்து டெல்லியில் முதலில் தனது கட்சி செயல்பாட்டை துவங்கினார். அப்போது காங்கிரஸ் ஆட்சி, முதல்வராக ஷீலா தீட்சித், அவர் மீது ஏகப்பட்ட குற்ற ஊழல் வழக்குகள். குறிப்பாக நிர்பயா என்ற மாணவி, கல்லூரி மாணவி இறந்து போன போது அதற்கு சரியான நடவடிக்கை என்று மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள். அந்த போராட்டம் இந்தியா கேட் அருகே மிகப்பெரிய அளவில்
இளைஞர்கள் கூட வைத்தது. இதை கையாள தெரியாத ஷீலா தீட்சித் என்ன செய்வதென்றே தவித்து கொண்டிருந்தார். பின்பு நிர்பயா இறந்தே போய்விட்டார். இது பொதுமக்கள் மத்தியில், டெல்லி மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு 2013 வாக்கில் டெல்லியில் சட்டசபை தேர்தல் வந்தது. அப்போது டெல்லியில் உள்ள 70 தொகுதியிலும் ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் போட்டியிட்டது. அந்த தேர்தலில் தனித்தே போட்டியிட்டது. பாஜகவும் தனித்து போட்டியிட்டது. காங்கிரஸும் தனித்து போட்டியிட்டது. ஊழலுக்கு எதிரான கட்சி என்றும் நேர்மையான கட்சி என்றும் மிஸ்டர் கிளீன் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த தேர்தலில் போட்டியிட்டார். அதற்கு முன்பாக ஷீலா தீட்சித் அரசு டெல்லியில் மின் கட்டணத்தை உயர்த்தியது. இதற்கு கடுமையாக போராடிய அரவிந்த் கெஜ்ரிவால், நான் நேரடியாக வீட்டில் போய் ஃபீஸ் கட்டையை பிடுங்குவேன் என்று களத்தில் இறங்கினார். அந்த மாதிரி அவர் சென்றபோது அவரை டெல்லி காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி சென்றனர். இந்த குண்டுகட்டாக தூக்கி சென்ற ஃபோட்டோவானது இந்தியா முழுவதும் தேசிய நாளிதழில் முதல் பக்கம் வந்தது. இதை பார்த்த அனைவரும், ஆஹா, என்ன ஒரு மனிதன், ஊழலுக்கு எதிராகவும் மக்களின் பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்கிறார் என்று அனைவர் இதயத்திலும் இடம் பிடித்தார். குறிப்பாக டெல்லி மக்கள். இதையெல்லாம் சேர்த்துதான் முதல் தேர்தலிலே 70 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட டெல்லியில் 37 இடங்களை பிடித்து முன்னணியாக, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஆம் ஆத்மி வந்தது. பின்பு காங்கிரஸ் கூட்டணியில் சிறிது காலம் பதவி தொடர்ந்தார் முதல்வர் அமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால். காங்கிரஸ் மீது ஏற்பட்ட நெருடல் காரணமாக ஆட்சியவே கலைத்து மீண்டும் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தனிப்பட்ட கட்சியாக ஆம் ஆத்மி உருவானது. இந்நிலையில்தான் தொடர்ந்து அந்த கட்சியின் மீது புகார்கள் வந்த வண்ணமே வந்தது. குறிப்பாக மதுபான கொள்முதல் ஊழல் என்று அழைக்கக்கூடிய டெல்லி ஒரு யூனியன் பிரதேசம் என்பதால் மற்ற மாநிலங்களை விட அங்கு எக்ஸைஸ் வரி குறைவு. குறிப்பாக சாராயம் முதல் அனைத்து பொருட்களின் மற்ற மாநிலங்களை விட குறைவு. இதனால் அந்த மதுபான ஊழலில் கோடிக்கணக்கில் ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றத்தை சாட்டிய கட்சி வேறு எதுவுமே கிடையாது, காங்கிரஸ் தான். இதன் அடிப்படையில் வழக்கை விசாரிக்க ஆரம்பித்தது பாஜக.